சனி பகவான் இப்பொழுது பயிற்சியாக மீனத்தில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் உலக அளவில் இயற்கை சீற்றமும் தொற்றுநோய் உபத்திரமும் தீவிரவாத தாக்குதல்கள் பெரிய பணத்தை செலுத்தவர்கள் எல்லாம் எதிர்ப்பார்கள். அவர்கள் தங்களுடைய காற்றின் மூலியமாக மக்களுக்கு திக்குமுக்காடு செய்வார்கள். மத கலவரங்கள், இன மோதல்கள், பெரும் தலைவர்கள், பிரபலங்கள் உயிருக்கு ஆபத்து இருக்கக்கூடியது, தீவிரவாத அச்சுறுத்தல் ஏற்படக்கூடியது. இதெல்லாம் நம்ம கணக்குப்படி 2031 வரைக்குமே இருக்கும். நம்ம சொல்லிட்டு தான் இருக்கும். தங்கம் 52 ரூபாயில் இருக்கிறச்ச சொல்லியாச்சு. 180 ரூபா வரைக்கும் போச்சு. 50 ரூபா எங்கே இருக்குது, 180 ரூபா அங்கே இருக்குது. கிட்டத்தட்ட 130 ரூபா அதிகம். 1 கிலோ தங்கம் வச்சுருந்தா 1,28,00,000 ரூபா ப்ராஃபிட் வந்துடும். வித்துட்டிங்களா? வித்துடணும். எப்பவுமே பெரிய ப்ராஃபிட் வரணும், வித்துடணும். பேராசைப்படக்கூடாது. நிறைய எண்ணெய் தொழிலை மட்டும் நம்பிய முஸ்லீம் மக்கள், முஸ்லீம் நாடுகள், முஸ்லீம் மன்னர்கள் நீ வரக்கூடிய காலகட்டத்தில் எல்லாமே எண்ணெய்களுக்கெல்லாம் கிராக்கி இருக்காது. ஏன்னா எண்ணெய்களுடைய இதெல்லாம் 60 வருடத்திற்குள் முடிந்து விட்டு. ஒத்துமையாக இருக்கக்கூடிய மக்கள் யார்? முஸ்லீம்கள் தான். இவர்களுடைய வளர்ச்சியெல்லாம் உலகத்தில் வரக்கூடிய காலகட்டத்தில் பிரமிப்பார். என்னடா செல்வி திடீர்னு புது கருத்தை சொல்கிறாரு பார்க்குறீங்க. பல முஸ்லீம் நாடுகள் இருக்குல்ல, பாலைவன நாடுகள்லாம், சவுதி கிவுதி மற்ற ஊர் இது பெட்ரோலியம் மட்டும், அந்த நாடுகள்லாம் திடீர்னு வளர்ச்சி ஆகிடும். வறண்ட பிரதேசங்கள் தான் வளர்ச்சி பெறும். பாலைவனங்கள்லாம் சோலைவனமாக மாறும். ஆனால் அமெரிக்காவும் இஸ்ரேலும் பெரும் நாடுகளை தங்கள் கட்டுக்குள் கொண்டு வர பார்ப்பார்கள். அவர்களை எதிர்க்கக்கூடிய உலகத்தில் எந்த தலைவர்களாக இருந்தாலும் அவர்களுக்கெல்லாம் ஆபத்தும், அவர்களுக்கெல்லாம் எயின்ஸ்டைன் ஃபைல்ஸ் போல் பலவிதமான அந்தரங்கமான விஷயங்கள். இந்திய தலைவர்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும். பிரதமராக இருக்கட்டும், உள்துறை மந்திரியாக இருக்கட்டும், ஃபைனான்ஸ் மினிஸ்டராக இருக்கட்டும், வெளியுறவுத்துறை அமைச்சராக இருக்கட்டும், முப்படை தளபதிகளாக இருக்கட்டும், முதலமைச்சர்களாக இருக்கட்டும், தொழிலதிபர்களாக இருக்கட்டும். இந்த காசா கீசாலாம் காணாத போய் விட்டதோ, அதெல்லாம் யாரால் நாசம் செய்யப்பட்டது, அவர்களே புதுப்பித்து அதெல்லாம் சுற்றுலா மையங்களாக கொண்டு வருவார்கள். இதெல்லாம் நடக்கும். மருத்துவத்தில் புரட்சிகள் ஏற்படும். அழிவு ஒரு பக்கம் நடந்து கொண்டே இருக்கும். கடலில் பெரும் சேதங்கள் ஏற்படும். என்று எல்லா விதத்திலும் உலகத்தில் பொருளாதார சந்தையில் அதிகமான முன்னேற்றம் எதுல வரும்னா, இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. குமுதம் டிஜிட்டல் நேயர்களுக்கு அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி. இந்த நிகழ்ச்சி வெற்றிகரமாக குமுதம் டிஜிட்டலுக்கும் எனக்கும் இருக்கிற தொடர்பு வெற்றிகரமாக செல்வதற்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய குமுதத்தினுடைய நிர்வாக இயக்குனர் வரதராஜன் அவர்களுக்கும், எப்பொழுதும் என்னுடன் பணிபுரியக்கூடிய அன்பு சகோதரர் ஜெயபிரியன் அவர்களுக்கும், டெக்னீஷியன்களுக்கும், இந்த நிகழ்ச்சியை வெற்றிகரமாக வெளி உலகத்துக்கு கொண்டு செல்வதற்கு உதவக்கூடிய ஸ்பான்சர்களுக்கும், நிகழ்ச்சியில் பின்புலத்திலும் முன்புலத்திலும் இருந்து பணியாற்றக்கூடிய ஒவ்வொரு தோழர்களுக்கும், குறிப்பாக குமுதம் டிஜிட்டல் நேயர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள். பெரும் வெற்றிகளையும் பெரும் சந்தோஷத்தையும் கொடுக்கக்கூடிய நேயர்களுக்கு மீண்டும் ஒரு முறை மனமார்ந்த நன்றிகள். ஏற்கனவே திருக்கணிதத்தின்படி வாக்கிய பஞ்சாங்கம் 29/3/2025 பார்த்து விட்டோம். இப்போ நிறைய பேர் திருக்கணிதத்தின்படி நீங்கள் பஞ்சாங்கத்தின்படி ராசி பலன்லாம் சொன்னீங்க, எல்லா சேனல்லையும் பேசுகிறீங்க, எல்லா இதுலேயும் பேசுகிறீங்க. ஆனால் எங்கள் ஊர் வழக்கப்படி, எங்கள் குல வழக்கப்படி எங்களுக்கு ஆரம்ப காலத்திலேருந்து நாங்கள் வாக்கியத்தை தான் பின்பற்றுகிறோம். நீங்கள் வாக்கியப்படி இந்த சனி பயிற்சி இந்த வாக்கியத்தை ஃபாலோ பண்ணுறவர்களுக்காக சொல்லுங்கன்னு கேட்குறோம். நானும் ரொம்ப நாளாக ஆச்சு இதை பற்றி, எதுக்கு நம்ம தான் ஏற்கனவே சொல்லிட்டோமேன்னு விட்டுட்டேன். ஆனால் நிர்வாக இயக்குனர் அண்ணெல்லாம் நிறைய லெட்டர் அனுப்பிச்சார். இதை பாரு எவ்வளோ பேர் கேட்குறாங்க பார். அதில் தென் மாவட்டத்தில் நிறைய பேர், ஆற்காடு பகுதியில் அந்த பகுதியிலேருந்து கூட நிறைய பேர் வாக்கியம், சென்னையிலேருந்து கூட நிறைய லெட்டர்ஸ், நாங்களாம் வாக்கியம்தான் ஃபாலோ பண்ணுறோம், எங்களுக்கு சரியாக இருக்குது. கோயிலில் வாக்கிய பஞ்சாங்கப்படி பலன் சொல்கிறச்சு எங்களுக்கு அது பொருந்துது. வாக்கியப்படி திருநள்ளாறில் கொச்சனூர்லலாம் 6/3/2026 அன்றைக்கி தான் சனி பயிற்சி. எங்கள் மனசில் அதுவே பட்டுடுச்சு. ஸோ நீங்கள் எந்த பஞ்சாங்கத்தை பின்பற்றினாலும் வாக்கியப்படி உங்களுக்கு சொல்லலாம் இல்லையான்னு. ஸோ அதனால் திருக்கணிதம் ஃபாலோ பண்ணுறவங்க தயவுசெய்து திருக்கணிதத்தின்படி பலன்கள் மற்றதெல்லாம் உங்களுக்கு சரியாக இருக்குன்னா இதை பார்க்காது. வாக்கியத்தின்படி பின்பற்றுபவர்கள், வாக்கியம் அவர்களோட வாழ்க்கையில் ஒன்றாக இருப்பவர்களுக்கு மட்டும் இந்த பதிவு என்பதை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். சனி பயிற்சியில் ரொம்ப நாளுக்கு பிறகு, எப்பவுமே 2.5 ஆண்டுகள் ரொம்ப லாங் ஸ்டாண்டிங்காக இருக்கக்கூடியது தான் இந்த சனி பயிற்சி என்பதனால், சனி பயிற்சின்னா ஒரு மக்களுக்கு ஒரு சந்தோஷம், பயம், ஒரு படபடப்பெல்லாம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா மீன ராசிக்காரங்களுக்கு ஜென்மத்தில் வராரு, மேஷ ராசிக்காரங்களுக்கு 7.5 சனி ஸ்டார்ட் ஆகுது,
கடக ராசிக்காரங்களுக்கு சனி விலகுது, அஷ்டம சனி. சிம்ம ராசிக்காரங்களுக்கு சனி உள்ளே வருது. ஏற்கனவே அங்கே கேது இருக்குது டிசம்பர் வரைக்கும். 7ஆம் இடத்துல ராகு இருக்குது. கன்னியா ராசிக்காரர்களுக்கு 7இல் சனி வருகிறார். 6இல் இருந்த சனி கண்ட சனியாக வருகிறார். துலாத்துக்கு இது வரைக்கும் உபத்திரம் கொடுத்திருந்த எல்லா விஷயமும் மாறி 5இல் இருந்த சனி 6க்கு போய் நன்மைகள் தரப்போகிறார். விருச்சகத்துக்கு 4ஆம் இடத்துல இருந்த சனி பூர்வ புண்ணியத்தில் போய் நிற்கப் போகிறார் 5ஆம் இடத்தில். தனுசுக்கு பல நன்மைகள் பல சந்தோஷங்கள் கொடுத்திருந்தாலும் இப்போ அர்த்தாஷ்டம சனியாக 4இல் போய் நிற்க போகிறார். மகரத்துக்கு 7.5 சனி எல்லா சனியும் முடிஞ்சு அப்பாடான்னு மூச்சு விடுற மாதிரி தெம்பாக இருக்கக்கூடிய காலகட்டம். ஆனாலும் 2இல் ராகு 8இல் கேது இருப்பதையும் ஞாபகத்தில் வச்சுக்கணும். இந்த வருஷம் எண்டில் ராகு உங்கள் ராசிக்கு வராரு, 7ஆம் இடத்துல கேது வருவார், அதையும் ஞாபகத்தில் வச்சுக்கணும். சனி மட்டும் பயிற்சி கிடையாதுல்ல, மற்ற கோள்கள்லாம் பார்க்கணும். மகரத்துக்கு குருவானவர் 7ஆம் இடத்துக்கு வருகிறார். ஸோ எல்லாம் சுபகாரியங்கள்லாம் ஏற்கனவே 7.5 சனி விலகிட்டு சுபகாரியம்லாம் மகரத்துக்கு நல்லா வந்துடும், அதை ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஸோ இப்படி இருக்கக்கூடிய சனி பயிற்சி, சனி பகவான் இப்பொழுது பயிற்சியாக இருக்கக்கூடிய மீனராசி அவருடைய நட்பு வீடு என்பதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. நட்பு வீட்டிலேருந்து உலகத்துக்கு நல்லது நிறைய பண்ணாலும் நியாயவான், தர்மவான். அதோட குரு பயிற்சிக்கு பிறகு கடகத்துக்கு வரக்கூடிய குரு 9ஆம் பார்வையா விசேஷ பார்வையா மீனத்தை பார்க்க போகிறார். அதுவும் தன்னுடைய சொந்த வீட்டை பார்க்க போகிறார். இதெல்லாம் வச்சு தான் எப்படி இந்த பலன்கள் வாக்கியப்படி வருவதெல்லாம் ஃபாலோ பண்ணணும். இந்த வருட கடைசியில் ராகு கேது பயிற்சி வருகிறது. அதில் ராகு கும்பத்திலிருந்து மகரத்துக்கு, கேதுவானவர் சிம்மத்திலிருந்து கடகத்துக்கும் பயிற்சியாக போகிறார். மீனத்தில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஏற்படக்கூடிய செவ்வாய் சுக்கிரன் புதன் மாதிரியான மற்ற கிரக பயிற்சிகள் இப்படி எல்லாவற்றையும் கணக்கிட்டு தான் இந்த சனி பயிற்சி பொது பலன்கள் சொல்லப்படுகிறது. சனி பகவான் இப்பொழுது பயிற்சியாக மீனத்தில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் உலக அளவில் இயற்கை சீற்றமும் தொற்று நோய் உபத்திரமும் ஏற்படக்கூடிய ப்ராப்ளங்கள், எல்லை பகுதியில் பெரிய பாதிப்புகள், தீவிரவாத தாக்குதல்கள், நாட்டை கபலீகரம் செய்யக்கூடியது. அண்டை நாட்டுகள் எப்படி அமெரிக்கா சத்தம் இல்லாமல் பிடிச்சது இல்லை வெனிசுலாவை, அதுபோல அதாவது பலமானவர்கள் ஜெயித்து கொண்டே இருக்கக்கூடிய காலகட்டம். அது எல்லா இடத்துலையும் இப்போ நடக்கும். தொழில் மட்டும் இல்லை, நாடு பிடிக்கிறது இல்லை, மக்களே அதுக்கு ஒத்துப்பாங்க. தங்கள் வலிமை மிக்க கனிமங்கள் மற்ற விஷயம்லாம் போனாலும் பரவாயில்ல, நிம்மதியாக இருக்கணும்னு நினைப்பாங்க. எத்தனை காலம் தான் உள்நாட்டு சண்டை சச்சரவு, இந்த போதை பொருட்கள், இந்த மெக்சிகோ, இதெல்லாம் எல்லாமே ஒழித்து கட்டப்படும். போதை கீத சனி வராருல, குரு வீட்டுக்கு வராருல, போதை பழக்கத்துக்கெல்லாம் உலகம் முழுவதும் கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும். அதனால் அந்த போதை பழக்கத்திலே பெரிய பணத்தை செலுத்தவர்கள் எல்லாம் எதிர்ப்பார்கள். அவர்கள் தங்களுடைய கார்ட்டனின் மூலியமாக எதிர்ப்பார்கள், நிறைய செலவு செய்வார்கள், மக்களுக்கு திக்குமுக்காடு செய்வார்கள். மத கலவரங்கள், இனமோதல்கள், பெரும் தலைவர்கள், பிரபலங்கள் உயிருக்கு ஆபத்து இருக்கக்கூடியது, தீவிரவாத அச்சுறுத்தல் ஏற்படக்கூடியது, பக்கத்து நாடுகள் மூலியமாக அதிபர்கள் கொல்லப்படுவது, நீண்ட நாட்களாக தலைமுறையாக இருக்கக்கூடிய மன்னர்கள் வாரிசுகள் அதிபர்கள் என்று இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் ஆபத்து எல்லாமே இருக்கும். உள்நாட்டு பாதுகாப்பு, வெளிநாட்டு பாதுகாப்பு, எல்லை பகுதி பாதுகாப்பு, தலைவர்கள் பாதுகாப்பு, பிரபலங்களின் பாதுகாப்பெல்லாம் இருக்கும். இதெல்லாம் நம்ம கணக்குப்படி 2031 வரைக்குமே இருக்கும். நம்ம சொல்லின்னு தான் இருக்கும். தங்கம் 52 ரூபாயில் இருக்கிறச்ச சொல்லியாச்சு, 180 ரூபா வரைக்கும் போச்சு. 50 ரூபா எங்கே இருக்குது, 180 ரூபா எங்கே இருக்குது, கிட்டத்தட்ட 130 ரூபா அதிகம். 1 கிலோ தங்கம் வச்சுருந்தா 1,30,00,000 ரூபா ப்ராஃபிட் வந்திருக்கும். 1,28,00,000 ரூபா ப்ராஃபிட் வந்திருக்கும். வித்துட்டீங்களா? வித்துடணும். எப்பவுமே பெரிய ப்ராஃபிட் வரணும், வித்துடணும். பேராசைப்படக்கூடாது. இந்த சமயத்தில் நான் பேசுறச்ச கூட 160 ரூபா வித்துட்டு லாபத்தெல்லாம் எடுத்துடணும். அசல்ல அப்புறமா கொஞ்ச நாள் பொறுத்து அதே நகையை வாங்கிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. தங்க நகை நிறைய பேர் சொல்லுவாங்க, உட்கார்ந்த இடத்துல சொல்லுவாங்க, இவ்வளோ குறையும் அவ்வளோ குறையும், செயற்கை தங்கம் வரும், அந்த தங்கம் வரும்.
நம்மளுடைய சித்தர்கள் கண்டுபிடித்த முறையை அமெரிக்கா கண்டுபிடித்துருவாங்க. தங்கம் தங்கம் தான் என்றைக்குமே ஞாபகம் வச்சுக்க. 2028 2031 வரைக்கும் எப்பவுமே முதலீடை சேஃப்டி பண்ணிட்டு அசலில் திருப்பி இன்வெஸ்ட் பண்ணணும். அதுதான் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட். வந்துக்கினே இருக்கணும், வரணும். போட்டது 52 ரூபா, 180 ரூபா வந்தது, 160 ரூபா வந்தது, வித்துட்டு வர வேண்டியதானே. 160 ரூபான்னா கூட எவ்வளோ? 52 மைனஸ் பண்ணிட்டா 108 ரூபா ப்ராஃபிட். 1 கிலோ வாங்கியிருந்தா எவ்வளோ? கிட்டத்தட்ட 1,08,00,000 ரூபா ப்ராஃபிட் வரும். அதை வேற நல்ல விஷயத்துக்கு முதலீடு பண்ணிட்டு திருப்பி 52 ரூபாவை வேற ஏதாவது முதலீடு பண்ணு. தங்கத்தை முதலீடு பண்ணுங்க, வேற எதுல வேணுமோ பண்ணிக்க. இப்படிதான் பண்ணணும். கிடைச்சது இல்லை, திருப்பி அதிகமாக விலை இருக்கிறச்ச போய் வாங்கிறது. அப்புறம் செல்வி சொன்னாருன்னு வாங்கினேன். இப்போ வாங்கினா கூட லாங் டைம் வச்சிங்கன்னா கண்டிப்பாக வரும். ஒரே நாளில் வராதுன்னு நான் அன்னிலேருந்து சொல்கிறது தான். ஸ்திரமே இருக்காது. 2031 வரைக்கும் தங்கம் தான் கரெக்டாக இருக்கும். என்ன டெக்னாலஜி வந்தாலும் தங்கத்துக்கு மதிப்பு உண்டு. அதனால் பயப்படாது. அதனால் நல்லபடியாக இருக்கும். நிறைய பேர் நிறைய புலிகள்லாம் சூறப்புலிகள்லாம் எதோ சொல்லுவாங்க. காசா பணமா சொல்லிட்டு போகிறது தானே. கேட்டால் பெரிய முதன்மையான முதலீட்டாளர்கள்லாம் சொல்லுவாங்க. எப்படி நம்மளுடைய பண்டைய கலாச்சார மரபு அரிசிகள்னு சொல்கிறோம் இல்லையா, சாமை, விறகு, தூய மல்லி, அந்த மல்லி எல்லாம் உயிர் வந்ததோ, தங்கம் எந்த காலத்திலிருந்து இருக்கிறதோ, மன்னர்கள் காலத்தில் இருக்கக்கூடிய அந்த தங்கம் எப்பொழுதுமே போற்றுதலுக்குரியதாக தான் இருக்கும். ஞாபகத்தில் வச்சுக்க. பெரிய அளவுக்கு புரட்சிகள் வரக்கூடிய காலகட்டம்லாம் ஒத்துமையா இருக்கக்கூடிய மக்கள் பெரிய முன்னேற்றம் பெறுவார்கள். ஒத்துமை இல்லாத சமூகம் கஷ்டப்படும். ஒத்துமையா இருக்கக்கூடிய மக்கள் யாரு? முஸ்லிம்கள் தான். இவர்களுடைய வளர்ச்சியெல்லாம் உலகத்தில் வரக்கூடிய காலகட்டத்தில் பிரமிப்பா இருக்கும். ஏன்னா ஒரு சாதாரண விஷயத்துக்கு கூட ஒரு ஏரியாவில் ஒரு ஜமாத்துக்குள்ள இருக்கக்கூடிய இடத்துல ஒரு முஸ்லீம்களுக்கு ஒரு பிரச்சனைன்னா எல்லாரும் வராங்க பாருங்க, சகோதரர்கள் நிற்கிறாங்கல்ல. அந்த ஒத்துமையெல்லாம் நீங்க 1000 பகைமையை வச்சிங்கன்னா இதை பேசியிருந்தாலும் அவர்களோட ஒத்துமை தான் பலம். ஸோ குரு வீட்டில் சனி இருக்கிற காலகட்டத்தில் உலகத்தில் நிறைய பெரும் முஸ்லிம் தலைவர்கள் எல்லா நாட்டிலையும் வருவார்கள். அதில் நிறைய பேர் சொல்லலாம், இப்படி வரும் அப்படி வரும். துபாய் எல்லாம் பார்த்துருக்கீங்களா? அந்த நாடு போல பாதுகாப்பான நாடு இருக்கா? எல்லா மதத்தினர்களுக்கும் எப்படி சந்தோஷமா இருக்காங்க பாருங்க. நைட்டு 1 மணி ஆனாலும் தைரியமா சுற்றுவாங்க பாருங்க. விடிகாலம்புற 3 மணிக்கெல்லாம் சுற்றி பார்த்துருக்கீங்களா? தனியாக தான் சுற்றணும். அவ்வளோ நல்லா இருக்கும். அவ்வளோ கடை, சிரிப்பு, ஃப்ரெண்ட்ஷிப், நகை. நீங்கள் 100 பவுன்ல ஒரு எல்லாமே உடம்பு ஃபுல்லாக தங்கம் போட்டுனா கூட ஒருத்தர் ஒரு சின்ன கீரல் கூட இருக்கு. அந்த போல கடுமையான சட்டத்திட்டங்கள், பாதுகாப்புகள் உருவாக்க முடிஞ்சதில்லை. அதுபோல் நிறைய நல்லெண்ணம் கொண்ட பல தலைவர்கள், முஸ்லீம் தலைவர்கள்லாம் அந்த குரு என்னடா செல்வி திடீர்னு புது கருத்தை சொல்றாரு பார்க்குறீங்க. பல ஊர்களில் உருவாக்கப்படும். பல முஸ்லீம் நாடுகள் இருக்குல்ல, பாலைவன நாடுகள்லாம், சவுதி, கிவுதி, மற்ற ஊர், இது பெட்ரோலியம் மட்டும், அந்த நாடுகள்லாம் திடீர்னு வளர்ச்சி வாயிடும். பாருங்க நடக்கும் போது. வறண்ட பிரதேசங்கள் தான் வளர்ச்சி பெறும். பாலைவனங்கள்லாம் சோலைவனமாக மாறும், டூரிஸ்ட் சென்டராக மாறும். ஓய்வெடுப்பதற்கு உலக மக்கள்லாம் படையெடுப்பார்கள். தங்களுடைய முதலீடுகளை செய்வார்கள். தங்கள் கடைசி காலத்தில் அந்த ஊரில் போய் நிம்மதியாக இருக்கலாம் என்று பாதுகாப்பாக போவார்கள். இதெல்லாம் நடக்கும். ஏன்னா குரு வீட்டில் சனி. அது திருக்கணிதமா வாக்கியமா நீங்க ஃபாலோ பண்ணீங்க, இதுதான் நடக்கும். நிறைய எண்ணெய் தொழிலை மட்டும் நம்பிய முஸ்லிம் மக்கள், முஸ்லிம் நாடுகள், முஸ்லிம் மன்னர்கள், முஸ்லிம் அதிபர்கள்
நீ வரக்கூடிய காலகட்டத்தில் எல்லாமே எண்ணெய்களுக்கெல்லாம் கிராக்கி இருக்காது. ஏன்னா எண்ணெய்களுடைய இதெல்லாம் 60 வருடத்திற்குள் முடிந்து விட்டது. வேற டெக்னாலஜி வந்து விட்டதுனால சூரிய வெப்பம், சூரிய ஒளி, ஈவி டெக்னாலஜி எல்லாம் வந்துடுச்சுனால தங்கள் நாடுகளை திடப்படுத்துவதற்கு துபாய் போல் முன்னெடுத்து செய்வார்கள். பெரும் வெற்றிகளை பெறுவார்கள். பல நாடுகள் உருவாகும். ஏற்கனவே உருவாகி இருக்கிற நாடு தான் வலிமை மிக்க நாடுகளாக எல்லா சமூகத்தினரும் உலகத்தில் இருக்கிற கிறிஸ்துவர்கள், இந்துக்கள், பௌத்தர்கள், மற்ற மதத்தினர் எல்லாம் வருவார்கள். ஆனால் அமெரிக்காவும் இஸ்ரேலும் பெரும் நாடுகளை தங்கள் கைக்குள் கட்டுக்குள் கொண்டு வர பார்ப்பார்கள். அவர்களை எதிர்க்கக்கூடிய உலகத்தில் எந்த தலைவர்களாக இருந்தாலும் அவர்களுக்கெல்லாம் ஆபத்தும், அவர்களுக்கெல்லாம் எயின்ஸ்டைன் ஃபைல்ஸ் போல் பலவிதமான அந்தரங்கமான விஷயங்களை நம்ம சொல்றச்சே கேட்கல. யாரும் பில்கேட்ஸ் பற்றியெல்லாம் வரும்னு சொல்றச்சே யாரும் நம்பலை. 2020 சொல்லிட்டு இருக்கிறோம். பில்கேட்ஸ் போன்றவர்களுடைய முகத்திரையெல்லாம் கிழிக்கப்படும், மக்கள் முன்பாக தோல் உரிக்கப்படும் என்று நிறைய பேர் சொன்னாங்க. எதுக்கு செல்வி இதெல்லாம் ஜோசியத்திலே சொல்ற, இதெல்லாம் சம்மந்தமே இல்லையா, நடக்குது இல்லை. அதுபோல நிறைய பல பகுதிகள் தெரியாத தீவுகள்னா திடீர்னு பேர் புகழ் பெறும். முதலீடு செய்யறதுக்கு தான் சொல்லிட்டேன். வெளிநாடுகள் தைரியமா முதலீடு செய்யக்கூடிய காலகட்டங்கள் வெளிநாடுகள். ஸோ இது போலெல்லாம் வரும். இந்திய தலைவர்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும். பிரதமராக இருக்கட்டும், உள்துறை மந்திரியாக இருக்கட்டும், ஃபைனான்ஸ் மினிஸ்டராக இருக்கட்டும், வெளியுறவுத்துறை அமைச்சராக இருக்கட்டும், முப்படை தளபதிகளாக இருக்கட்டும், முதலமைச்சர்களாக இருக்கட்டும், தொழிலதிபர்களாக இருக்கட்டும், போலீஸ் துறையில் உயர் அதிகாரிகள் இருக்கட்டும், ஐஏஎஸ் ஆக இருக்கட்டும், ஐபிஎஸ் ஆக இருக்கட்டும், ஐஆர்எஸ் ஆக இருக்கட்டும், விளையாட்டு வீரர்களாக இருக்கட்டும், தொழிலில் மிகப்பெரிய டெக்னாலஜியில், அதே போல் விஞ்ஞானிகள் ரொம்ப பாதுகாப்பெல்லாம் பத்திரமா பார்த்துக்கணும். கோச்சாரத்தில் வாக்கியபடி 6ஆம் தேதி 3வது மாதம் வரக்கூடிய அந்த சனி பயிற்சி உலகத்தில் மருத்துவத்தில் புரட்சிகள் காணப்படும். மருத்துவம் தான் பெரிய புரட்சிகள். நாம் ஏற்கனவே சொல்லின்னு இருந்தோம். அதன் செல்வி நீங்கள் சொல்கிறதுனால நடக்குதா இல்லை நடக்கிறதுனால நீங்கள் சொல்கிறீங்களான்னு கேட்டாங்க. அதெல்லாம் கிடையாது. எந்தெந்த கிரகம் எங்கெங்கே நிற்கும், எந்தெந்த கிரகம் எந்தெந்த இடத்தில் நிற்கும், அதெல்லாம் கணக்கில் போட்டு தான் இந்த பயிற்சிகள், இந்த பலன்கள். குரு வேற தான் சொந்த வீட்டை பார்க்க போறார். ஆன்மீகத்தில் நிறைய முன்னேற்றம் ஏற்படும். ஆன்மீகத்தில் புரட்சிகள் ஏற்படும். எல்லா மதத்திலும் ஆன்மீகத்தில் புரட்சிகள் காணப்படும். ஆன்மீகத்தால் மக்கள்கள் ஒன்று சேர்வார்கள். பல கோயில்கள்லாம் புதுப்பிக்கப்படும். ஆட்சியாளர்கள்லாம் பல மத தலங்களுக்கெல்லாம் சென்று விட்டு வரக்கூடிய பிராப்தம் ஏற்படும். பல ஊர்களில் மத தலங்கள்லாம் பேர் புகழ் டூரிஸ்ட் சென்டர் மாதிரி ஆயிடும். நிறைய இடத்தில் குரு தன் சொந்த வீட்டை, மகான்கள் இப்போ தங்க கோயிலை கட்டியிருக்கிறது போல் தனி ஒரு மனித சக்தியால் இப்போ ஈஷா கட்டியிருக்காரு. அவருக்கு அவ்வளோ மில்லியன். ஸ்ரீ ரவிசங்கர் குருஜி இருக்காரு. அதுபோல பிரபலமான நிறைய பேர் வருவார்கள். அவர்கள் பின் நிறைய இளைஞர்கள், மக்கள் நிறைய பேர் கூடக்கூடிய அமைப்பு ஏற்படும். ஆன்மீகத்திலே அட்வான்ஸ் டெக்னாலஜின்றதை போல் எல்லாமே ஆன்மீகம் என்ன சொல்லி கொடுக்கும். கடைசியில் தேக ஆரோக்கியம் எப்படி, மனதை கட்டுப்படுத்துறது எப்படி, அதுதான் ஆன்மீகம். பணத்தை கொடுத்து சேர்ந்தாலும் அதுதான். நிறைய தர்ம காரியங்கள் நடைபெறும். தர்மகாரர்கள் நிறைய தர்ம காரியங்கள் உலகம் முழுவதும் நடைபெறும். நிறைய ஊர்கள் புனரமைக்கப்படும். போர்களால் பாதிக்கப்பட்ட ஊர்களுக்கெல்லாம் உலக மக்கள் உதவி செய்யக்கூடிய காலகட்டம் ஏற்படும். எப்படி இந்த காசா கீசாலாம் காணாத போய் விட்டதோ, அதெல்லாம் யாரால் நாசம் செய்யப்பட்டது அவர்களே புதுப்பித்து அதெல்லாம் சுற்றுலா மையங்களாக கொண்டு வருவார்கள். இவ்வளோ அழகான ஊரில் எப்படி இவ்வளோ நாசங்கள் என்றெல்லாம் மக்கள் வியந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு எல்லாம் புனரமைக்கப்படும். நிறைய டெவலப்மெண்ட் ஏற்படும். இதெல்லாம் நடக்கும். மருத்துவத்தில் புரட்சிகள் ஏற்படும். அழிவு ஒரு பக்கம் நடந்து கொண்டே இருக்கும். கடலில் பெரும் சேதங்கள் ஏற்படும். கடல் தான்
அணு ஆயுதங்கள்லாம் வராமல் இருக்கணும். பெரிய சிக்கல்கள், தீவிரவாத அச்சுறுத்தல்கள், கடத்தல்கள், இந்த டெக்னாலஜி வளர 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 மனிதனுடைய வாழ்க்கை, குரு வீட்டில் சனி இருக்கக்கூடிய காலகட்டத்திலே பெரும் பெரும் நோய்களுக்கு, உயிர்கொல்லி நோய்களுக்கு, நரம்பு பாதலம், இதய பாதிப்பு, நீரிழிவு நோய்கள், முதுகு தண்டுவிடம், கேன்சர், லிவர் ஃபங்க்ஷன், கிட்னி ஃபங்க்ஷன், டிரான்ஸ்பிளான்ட்டுக்கெல்லாம் எளிமைப்படுத்தப்படும். எல்லாமே நடக்கும். ஸோ இந்த புரட்சிகளும் நடக்கும், பிரச்சனைகளும் வரும், இதுவும் கடந்து போகும் என்பதை போல் மனிதர்களுக்கெல்லாம் உடலின் மீது அதிகமான நாற்றம் கொள்வார்கள். நிறைய உடற்பயிற்சி, எளிமைப்படுத்தப்பட்ட உடற்பயிற்சி, கஷ்டப்படுறது 1 ஹவர் 2 ஹவர்லாம் பண்ணாமல் 10 நிமிஷம் 20 நிமிஷம் பண்ணாவே போதுன்றதுக்கு அதுக்கு மிஷின் வந்துடும். மிஷின் பார்த்துக்கும், உங்களுக்கு எது சரி செய்யாத முடியாதுன்னா அந்த டெக்னாலஜிலாம் வந்துடும். தூக்கத்திலே கூட எக்ஸசைஸ் பண்ணி கொடுக்கும் அது. ஸோ தூங்குறச்ச கூட எக்ஸசைஸ், தூங்குறச்ச கூட உங்கள் உடம்பில் இருக்கக்கூடிய கலோரி ஃபேட் செய்வது, படிக்கிற நேரத்தில், டிவி பார்த்துருக்கிற நேரத்தில், என்று எல்லா விதத்திலும் உலகத்தில் பொருளாதார சந்தையில் அதிகமான முன்னேற்றம் எதில் வரும்னா ஹெல்த் கேரில் தான். ஸோ இதெல்லாம் நீங்கள் வரக்கூடிய காலகட்டத்தில் பார்ப்பீர்கள். குழந்தைங்க, ஆட்டிசம் குழந்தைங்க, பெரிய பாதிப்பு இருக்கிற குழந்தைங்களாம் நல்லா ஆயிடும், ஆச்சரியமாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக பாருங்கள். சனி பகவான் பயிற்சி வாக்கியபடி மீனத்தில், இதற்கேற்றவாறு எல்லாமே சனியுடைய தாக்கங்கள் நெகட்டிவாக இருந்தாலும் பாசிட்டிவாக இருந்தாலும் பொறுமை காத்தால்தான் சனிக்கு பிடிக்கும். சனிக்கு உணர்ச்சி வசப்படுறோன்னே சனியை ஈஸியாக டார்கெட் பண்ணிட்டோம். ஸோ பார்த்துக்கங்க, சனியுடைய தாக்கத்தில் இருப்பவர்கள் நெகட்டிவாக இருக்கக்கூடிய மேஷமாக இருக்கட்டும், நெகட்டிவாக இருக்கக்கூடிய சிம்மமாக இருக்கட்டும், கன்னியாக இருக்கட்டும், விருச்சகமாக இருக்கட்டும், தனுசாக இருக்கட்டும், கும்பமாக இருக்கட்டும், மீனமாக இருக்கட்டும், ரிலாக்ஸாக இருங்கள். மற்றவர்களை பற்றி தவறாக பேசுவது, அதை செய்தார்கள் இதை செய்தார்கள் என்று ஒன்றுக்கு முரணாக பேசுவதெல்லாம், உங்களுக்கு பேசக்கூடியவர்கள் எல்லாம் உங்களை காட்டி கொடுத்து விட்டு போய்விடுவார்கள். உங்கள் குடும்பம் கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுவிடும். சனி நமக்கு நெகட்டிவாக இருக்குது என்றால் கடந்து விட்டு வேலையை பார்ப்பதும், யார் எதை சொன்னாலும் இந்த காதில் வாங்கி அந்த காதில் போட்டுவிட்டு எந்த விதமான எவிடன்ஸும் வைக்காமல் இருப்பது, பொறுமை காப்பதும், தெய்வ வழிபாடுகளில் அதிக முக்கியத்துவம் கொடுப்பதும், குரு உச்சம் பெறப்போகிறார். எனவே ஆன்மீகத்தில் நம்மளிடத்தில் வாழ்ந்து மறைந்த மகான்கள், சங்கராச்சாரியார், ஆதி சங்கரர், ரமண மகரிஷி, விசிறி சாமியார், சாய்பாபா, 2 சாய்பாபாக்கள், மந்திராலய மகான்கள், அப்படி என்று எல்லாமே ஆன்மீகத்தில் இருக்கக்கூடிய நாராயணகுரு என்ற மகான்களை கும்பிட்டு இந்த சனி பயிற்சி வாக்கியபடி நல்லதையும் சந்தோஷத்தை பெற வேண்டும் என்று குமுதம் டிஜிட்டல் நேயர்களை கேட்டுக்கொண்டு, இப்பொழுது மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கிறது என்பதை பார்ப்போம். இப்போது புதிய அறிமுகம், ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.